ശ്ലോകം 2. സതമാഹാദികാമാർത്ത സ്ഥൂലകേശസ്യ ചാശ്രമേ കന്യാ പ്രമദ്വരാ നാമ സാ മേ ഭാര്യാ ഭവേദിതി. സ തം ആഹ അതികാമാർത്തഃ സ്ഥൂലകേശസ്യ ച ആശ്രമേ കന്യാ പ്രമദ്വരാ നാമ സാ മേ ഭാര്യാ ഭവേത് ഇതി. காமச்சிந்தனையோடு கூடின ருரு அதாக்கும் இங்க ச தம் அப்படின்னு சொன்னது. அந்த ருரு அப்பா கிட்ட காமச்சிந்தனையோடு கூடிட்டு இப்படி சொன்ன. ச தம் ஆஹா அதிகாமார்த்தகா. ஸ்தூலகேசனோட ஆசிரமத்துல பிரமத்வரை அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு அழகான யுவதி இருக்கா. அவளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை என்னோட மனைவி ஆயிட்டு வரணும் அப்படின்னு தன்னோட ஆசைய அப்பா கிட்ட சொல்ற ருரு. ஸ்லோகம் 3. சகத்வா பிரமதி ஸ்தூர்ணம் ஸ்தூலகேஷம் மகாமுனிம் பிரமோஹ்ய சுமுகம் கிருத்வா யயாஜே தாம்பரானனாம். பிரமாதி உடனடியாயிட்டு புத்திரனோட வார்த்தைகளை கேட்டுண்டு ஸ்தூலகேசனோட ஆசிரமத்துக்கு போனார். அவர்கிட்ட பேசி சந்தோஷப்படுத்திட்டு, நன்னா இருக்கேடா, எப்படி இருக்கே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு ஒரு வீட்டுக்கு ஏறி போயிட்டு திடீர்னு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான்னு சொல்ல முடியாதே. அதனால முதல்ல கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஸ்தூலகேசிய குஷிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அழகான அந்த ஸ்தூலகேசியோட புத்திரிய தன்னோட மகனுக்கு திருமணம் பண்ணி தருவியா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார். ஸ்லோகம் 4. ததௌ வாஜம் ஸ்தூலகேஷ பிரதாஸ்யாமி சுபேஹனி விவாஹார்த்தம் ச சம்பாரம் ரஜயாமாஸ துர்வனே. ததௌ வாஜம் ஸ்தூலகேஷः பிரதாஸ்யாமி சுபே அஹனி விவாஹார்த்தம் ச சம்பாரம் ரஜயாம் ஆசதுஹு வனே. ஒரு சுபமுகூர்த்தத்துல தன்னோட புத்திரியான பிரமத்வரைய கொடுக்கறேன் அப்படின்னு ஸ்தூலகேசன் உறுதி கொடுக்கிறார். திருமணம் நடத்துறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அந்த வனத்துல செய்யறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்லோகம் 5. பிரமதி ஸ்தூலகேசஸ்ச விவாஹார்த்தம் சமுத்யதௌ பபூவ துர்மஹாத்மானௌ சமீபஸ்தௌ தபோவனே. பிரமதி ஸ்தூலகேஷः ச விவாஹார்த்தம் சம் உத்யதௌ பபூவதுः மகாத்மானௌ சமீபஸ்தௌ தபோவனே. திருமணம் செய்யறதுக்கான எல்லாவித அரேஞ்ச்மெண்ட்டுகளும் செஞ்சுட்டு பிரமதியும் ஸ்தூலகேசனும் அந்த தபோவனத்துல பக்கத்துல வசிச்சா. ஸ்லோகம் 6. தஸ்மின் அவசரே கன்யா ரமமானா கிருஹாங்கனே பிரசுப்தம் பன்னகம் பாதேனா ஸ்பிருஷத் சாருலோஜனா. தஸ்மின் அவசரே கன்யா ரமமானா கிருஹாங்கனே பிரசுப்தம் பன்னகம் பாதேன அஸ்பிருஷத் சாருலோஜனா. அந்த டைம்ல வீட்டுக்கு முன்னால விளையாடிட்டு இருந்த அந்த அழகான பிரமத்வரை தூங்கிட்டு இருந்த பாம்ப
தன்னோட காலால மிதிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உண்டாச்சு. பாம்பு தன்னால வந்து கடிக்காது, அதை உபதிரவிச்சாதான் கடிக்கும். அதனால விளையாடின்னு இருந்த அந்த அழகான பொன் குழந்தை தூங்கின்னு இருந்த பாம்பை தெரியாம, பாம்பு படுத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம தன்னோட காலால மிதிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உண்டாச்சு. பன்னகம் சொன்னனாக்கா பாம்பு. கிரகாங்கனே அப்படின்னாக்கா வீட்டுக்கு 4 பக்கமும் நிறைய இடமெல்லாம் கொஞ்சம் இருக்குமே, ஸ்பேஸ், அதாக்கும். ശ്ലോകം 7. ദഷ്ടാദു പന്നഗേനാദ സാമമാരവരാംഗന കോലാഹലസ്തദാജാദോ മൃദാം ദൃഷ്ട്വാ പ്രമധ്വരാം. ദഷ്ടാ തു പന്നഗേന അദ സാ മമാര വരാംഗന കോലാഹലഃ തദാ ജാതഃ മൃദാം ദൃഷ്ട്വാ പ്രമധ്വരാം. பாம்பு கடிச்ச உடனடி ஆயிட்டு அந்த அழகான பிரமத்வரை இறந்து போயிட்டா. பிரமத்வரை அப்படிங்கிற அந்த அழகான பெண் இறந்து போனதை தெரிஞ்சோன அந்த இடத்துல அத்தனை பேரும் பயந்து சங்கடப்பட்டு அழுதா. அந்த இடத்துல எங்க பார்த்தானாலும் அழுகை ஒலிதான் கேட்டுது. இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற அந்த ஒரு அங்கலாய்ப்பு சத்தங்க அங்க ஃபுல்லா கேட்டுது. ஸ்லோகம் 8. மிளிதா முனய சர்வே சுக்ருஷு சோக சம்யுதா பூமௌ தாம் பதிதாம் திருஷ்ட்வா பிதா தஸ்யாதி துக்கிதா. மிளிதா முனயः சர்வே சுக்ருஷுஹு சோக சம்யுதாः பூமௌ தாம் பதிதாம் திருஷ்ட்வா பிதா தஸ்ய ஆதி துக்கிதः. முனிகளெல்லாம் கூடி சேர்ந்தா. அத்தனை பேருக்கும் சங்கடம் வந்துட்டு எல்லாரும் இப்படி அழுது கத்தினா. இறந்து கிடக்கிற மகளை பார்த்துட்டு பிரமதி ரொம்ப ரொம்ப துக்கம் வந்து சங்கடப்பட்டார். ஸ்லோகம் 9. ருரோத விகத பிராணாம் தீப்யமானாம் சுதேஜசா ருருஸ்ருத்வா ததாக்ரந்தன் தர்ஷனார்த்தம் சமாகதா. ருரோத விகத பிராணாம் தீப்யமானாம் சுதேஜசா ருருஹு ஸ்ருத்வா தத் ஆக்ரந்தன் தர்ஷனார்த்தம் சமாகதः. எல்லாரும் சத்தம் போட்டு கூச்சல் போட்டு அழுதா. ரொம்ப ரொம்ப தேஜஸ்ல ஜொலிச்சு நின்ன அந்த பிரமதரையோடு பிராணன் இப்படி அங்கேருந்து ஓடி போயிடுத்து. அந்த பிரமத்வரையோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த பிராணன் அவளை விட்டு போச்சு. அதாக்கும் இங்க தீப்யமானாம் சுதேஜசா விகத பிராணாம் அப்படின்னு சொன்னது. சொந்தம் தேஜசால ஜொலிச்சு நிக்கிற அவளோட பிராணன் போச்சு. ருரு அங்க நிறைய பேரு அழுதுண்டு நிக்கிற சத்தத்தை கேட்டுட்டு என்னவாக்கும் ஏதாக்கும் தெரியாக்கி ஓடிண்டு வந்த. பொறுமையிலாக்கி ஓடிண்டு வர்றது. அதாக்கும் இங்க தது ஆக்ரந்தன் தர்ஷனார்த்தம் சமாகதः. அழுகை குரலை கேட்டு கேட்டு என்னவாக்கும் அங்க இப்படி அத்தனை பேரும் கூடி நின்று அழகா அப்படின்னு பாக்கிறதுக்கு ஓடிண்டு வர்றதாக்கும் ருரு செஞ்சது. ஸ்லோகம் 10. ததர்ஷ பதிதாம் தத்ர சஜீவாமிவ காமினி ருதந்தம் ஸ்தூலகேஷம் ச திருஷ்ட்வான்யான் ரிஷி சத்தமான். ததர்ஷ பதிதாம் தத்ர சஜீவம் இவ காமினி ருதந்தம் ஸ்தூலகேஷம் ச திருஷ்ட்வானி அந்யானி ரிஷி சப்தமான்.
உயிர் இருக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கிற தன்னோடு பிரியமான அந்த பிரமத்வரை அங்க கூடி நிக்கிறவாள் எல்லாம் அழுது புலம்பின்னு இருக்கா. ஸ்தூலகேசனையும் ரிஷி சிரஷ்டர்களையும் எல்லாரையும் அதே மாதிரி தூங்கிட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கிற பிரமத்வரையையும் ருரு பார்த்தார். ஸ்லோகம் 11. ருருஸ்தானாத் பஹிர்கத்வா ருரோத விரஹாகுலா அஹோ தெய்வேன சர்ப்போயம் பிரேஷித பரமால்புதா. ருருஹு ஸ்தானாத் பஹிஹி கத்வா ருரோத விரஹ ஆகுலஹ அஹோ தெய்வேன சர்ப்போ அயம் பிரேஷிதஹ பரம அல்புதஹ. ருரு அங்கேருந்து வெளியில போயிட்டு சங்கடம் தாங்க முடியாம அழுதான். கஷ்டம் கஷ்டம். இந்த மகா சர்ப்பம் ஆச்சரியகரமாயிட்டு என்னோட மனைவியாக போகிறவளை கொன்னுடுத்தே, விதி இப்படி என்ன பண்ணிடுத்தே, எனக்கு இவளை கல்யாணம் பண்றதுக்கு முடியாம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் ரொம்ப ரொம்ப பிரியமா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்த இந்த பிரமத்வரைய எனக்கு கிடைக்க விடாம இந்த சர்ப்பம் ஆச்சரியகரமாயிட்டு கொன்னுடுத்தே. ஸ்லோகம் 12. மம ஷர்ம விகாதாய துக்கஹேதுரயம் கிலா கிம் கரோமி க்வ கச்சாமி மிருதாமே பிராணவல்லபா. மம ஷர்ம விகாதாய துக்கஹேதுஹு அயம் கில கிம் கரோமி க்வ கச்சாமி மிருதாமே பிராணவல்லபா. என்னோடு சுகம் அப்படிங்கிறத இல்லாம பண்றதுக்கு, எனக்கு துக்கத்தை உண்டாக்குறதுக்கு நான் என்ன வாக்கம் செய்யட்டும், எங்கேயாக்கும் போகட்டும், என்னோட பிராண துல்லியமா இருக்கிற எனக்கு திருமணம் பண்ண வேண்டிய எனக்கு பிரியமானவள் இறந்து போயிட்டாளே இப்படின்னு எல்லாம் சொல்லி இருரு அழகான். ஸ்லோகம் 13. ந வை ஜீவிதுமிச்சாமி வியுக்த பிரியயானயா நாலிங்கிதாவராரோஹ நமயா சும்பிதா முகே. ந வை ஜீவிதும் இச்சாமி வியுக்தஹ பிரியயானயா ந ஆலிங்கித வராரோஹ ந மயா சும்பிதா முகே. இவள் இல்லாம எனக்கு இனி ஒரு வாழ்க்கை வேண்டாம். இந்த அழகாயிருக்கிற என்னோட பிரியமாயிருக்கிற இந்த பிரமத்வரைய நான் இதுவரைக்கும் ஒன்னு கெட்டிப்பிடிச்சிட்டில்லை, ஒரு முத்தம் கொடுத்துட்டில்லை. இப்படி ஆயிடுத்தே என்னோட விதி. ஸ்லோகம் 14. ந பாணி கிரஹணம் பிராப்தம் மந்த பாக்யேன சர்வதா லாஜஹோமஸ்ததா ஜாக்னௌ ந கிருதஸ்த்வனயா சஹ. ந பாணிகிரஹணம் பிராப்தம் மந்தபாக்யேன சர்வதா லாஜஹோமஹ ததா ச அக்னௌ ந கிருதஹ து அனயா சஹ. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிற நான் இவளை கைய பிடிச்சு இன்னும் பாணிகிரகணம் செஞ்சுட்டு கொடியும் இல்லை. இவளுக்கும் எனக்கும் திருமணம் அப்படின்னு இங்கெல்லாம் கொண்டாட்டம் நடக்கிறது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணின்னு இருக்கா. பாணிகிரகணம் கொடியும் இவளை நான் செஞ்சிட்டு இல்லையே. இவளோடு கூடிட்டு அக்னியில திருமணத்துக்கான அந்த லாஜஹோமம் நான் இன்னும் பண்ணலை. திருமணத்துக்கு அக்னியில கை நிறைய நெல்பொரியை எடுத்து அக்னியில ஹோமிக்கிற அந்த ஹோமத்தை நான் இன்னும் பண்ணிட்டில்லை. அதுக்குள்ளேயும் இவளை இறந்து போயிட்டாளே. ஸ்லோகம் 15. மானுஷ்யம் திகிதம் காமம் கச்சந்த்வத்ய மமாசவ துக்கிதஸ்ய
நவா மிருத்யோர் வாஞ்சித சமுபைதிஹி. மானுஷ்யம் திகிதம் காமம் கச்சந்த்வ அத்ய மம ஆசவஹ துக்கிதஸ்ய ந வா மிருத்யுஹு வாஞ்சிதஹ சமுபைதிஹி. எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலாக்கும் மனுஷாலோடு மோகம் அப்படிங்கிறது. ஒரு விஷயத்த மோகிச்சுண்டு அது கிடைக்கலைனா எந்த அளவுக்கு துக்கமாக்கம் இருக்கு. என்னோட பிராணன் இப்பவே பொக்கிட்டு எனக்கு இப்பவே இறந்து போனோம்னு சொன்னா கூடியும் இப்படி சொல்லவன இந்த மரணம் திரும்பி கூட பார்க்காது. யாருக்கெல்லாமோ மரணம் வருது, எனக்கு இப்ப வாழண்டாம் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணியாச்சே. இருந்தா கூடயும் எனக்கு இப்ப வாழண்டாம் சொன்னாலும் கூட இந்த மரணம் இப்போ என்கிட்ட வரமாட்டேங்கிறது. நம்ம மரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைம்லயும் ஒன்றும் நமக்கு மரணம் சம்பவிக்காது. எனக்கு ஆனா இப்ப வாழறதுக்கும் பிரியம் இல்லை. என்னோட பிரியதமை இல்லாம எனக்கு இனி வாழண்டாம். ஸ்லோகம் 16. சுகம் தர்ஹி கதம் திவ்யாமாப்யதே புவி வாஞ்சிதம் பிரபதாமி ஹ்ரதே கோரே பாவகே பிரபதாம்யஹம். சுகம் தர்ஹி கதம் திவ்யம் ஆப்யதே புவி வாஞ்சிதம் பிரபதாமி ஹ்ரதே கோரே பாவகே பிரபதாமி அகம். இந்த வாழ்க்கையில வேணும் வேணும்னு ஆசைப்பட்ட அந்த திவ்யமான சுகம் இனி எனக்கு எப்படி கிடைக்கும்? அந்த பிரமத்வரைய திருமணம் பண்ணிட்டு சுகமா வாழலாம் நாக்குமே நான் நினைச்சேன். அவளானா என்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டாளே. விதி ஒரு பாம்போடு ரூபத்துல ஆச்சரியகரமாயிட்டு வந்துட்டு அவளை கொன்னெடுத்தேன். இனி நான் என்ன வாக்கம் பண்ணுவேன்? எங்கேயாக்கும் ஓடி போவேன். ஏதாவது ஒரு பெரிய மலையிலேந்து கீழே குதிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா நெருப்புல குதிச்சிடலாம். இப்படி ஏதாவது செஞ்சு இந்த உயிரை போக்கிடலாம். ஸ்லோகம் 17. விஷமத்மிகளே பாஷம் கிருத்வா பிராணாம் ஸ்த்யஜாம்யஹம் விலப்யைவம் ருருஸ்தத்ர விசார்ய மனசா புனः. விஷமத்மி கலே பாஷம் கிருத்வா பிராணான் த்யஜாமி அஹம். விலப்ய ஏவம் ருருஹு தத்ர விசார்ய மனசா புனः. நான் விஷத்தை குடிப்பேன். அப்படி இல்லைன்னா கழுத்துல ஒரு கயரை போட்டு குறுக்கு போட்டு நான் தூங்கி சாவேன். இப்படி ஓரோன்னெல்லாம் சொல்லி அங்க நின்று அழறான் ருரு. அதுக்கப்புறமா அந்த ருரு நிறைய புலம்பி தீர்த்ததுக்கு அப்புறம் யோசனை பண்ணினான். ஸ்லோகம் 18. உபாயம் சிந்தயாமாஸ ஸ்திதஸ்தஸ்மின் நதீதடே மரணாத் கிம் ஃபலம் மே ஸ்யாத் ஆத்மஹத்யா துரத்யயா. உபாயம் சிந்தயாமாஸ ஸ்திதஹ தஸ்மின் நதீதடே மரணாத் கிம் ஃபலம் மே ஸ்யாத் ஆத்மஹத்யா துரத்யயா. அந்த நதீதடத்துல நின்று ருரு இப்படி பலதும் சிந்தனை பண்ணின. பெரிய பாறாங்களோடு மேல ஏறி நின்று கீழே குதிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா நெருப்புல குதிக்கலாம், அப்படி இல்லைன்னா விஷத்தை குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா கழுத்துல ஒரு கயத்தை போட்டுட்டு தூங்கி சாகலாம். இப்படி எப்படியாவது செத்து போலாம். ஆனா அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வாக்கும் ஒரு பெனிஃபிட்? இப்ப இவள் வரலை, பிரமத்வரைய திருமணம் பண்ணிக்க முடியலை, இப்படி எல்லாம் நினைச்சிட்டாக்குமோ நம்ம இந்த உயிரை இந்த சரீரத்திலேருந்து தொலைக்கிறதுக்கு நினைக்கிறோம். ஆனா இந்த உயிரை இப்படியெல்லாம் தொலைச்சிட்டாலும்
அதனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டாக்கும் கிடைக்கும். அதனால நான் என்னோட சரீரத்துல இந்த இருக்கிற ஜீவனை போக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஸ்லோகம் 19. துக்கிதஸ்ச பிதா மே ஸ்யாத் ஜனனி சாதி துக்கிதா தெய்வஸ்துஷ்டோ பவேத் காமம் திருஷ்ட்வா மாம் த்யக்த ஜீவிதம். துக்கிதஹா ச பிதா மே ஸ்யாத் ஜனனி ச அதிதுக்கிதா தெய்வஹா துஷ்டஹா பவேத் காமம் திருஷ்ட்வா மாம் த்யக்த ஜீவிதம். என்னோட அப்பாவும் துக்கிப்பா, அதே மாதிரி என்னோட அம்மையும் ரொம்ப ரொம்ப துக்கிப்பா. அவளோட புத்திரன் நான் இப்படியெல்லாம் என்னோட உயிரை போக்கிண்டானாக்கா, ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்றதுக்குள்ள பிரமதி அப்படிங்கிற என்னோட அப்பா ஓடி போய் ஸ்தூலகேசனோட ஆசிரமத்துல போயிட்டு அவரோட மகளான பிரமத்வரைய எனக்கு திருமணம் பண்ணி தருவேடா அப்படின்னு கேட்டவராக்கும். என்னோட புத்திரனுக்கு திருமணம் பண்ணி தருவேடா அப்படின்னு கேட்டவராக்கும் என்னோட அப்பா. அந்த அளவுக்கு எங்கிட்ட பாசம் வச்சிருக்கிற அப்பாவை விட்டுட்டு அம்மைய விட்டுட்டு நான் இந்த ஜீவனை போக்கிக்க மாட்டேன். அப்படி ஜீவனை போக்கிண்டா வாழெல்லாம் எந்த அளவுக்கு என்ன நினைச்சு நினைச்சு அழுவா, வாழ்நாள் ஃபுல்லா அழுவா. அதனால நான் அப்படி ஒன்றும் என்னோட ஜீவனை போக்கிக்கிறதுக்கு ரெடி இல்லை. இறந்து போன என்ன பார்த்துட்டு விதி சந்தோஷிக்கட்டும். இங்க தெய்வம் சொன்னது விதியாக்குமே. விதியாக்குமே சர்ப்ப ரூபத்துல வந்து திருமணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணை கொன்னது. அதனால நான் என்னோட உயிரை போக்கினானக்கா சந்தோஷப்படுற ஒரே ஒரு ஆள் ஆராக்கும்னு வச்சானாக்கா தெய்வம். தெய்வம் அப்படிங்கிறது விதி. விதிக்கு மட்டும்தான் சந்தோஷம் உண்டாகும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப சங்கடம் வந்துவிடும். அப்படின்னு எல்லாம் இவர் யோசிக்கிறார். ஸ்லோகம் 20. சர்வ பிரமுதிதஸ்யாத் மச்சயேனாத்ர சம்சயா உபகார பிரியாயா பரலோகே பவேதபி. சர்வஹ பிரமுதிதஹ ச ஸ்யாத் மச்சயே ந அத்ர சம்சயஹ உபகாரஹ பிரியாயாஹ கஹ பரலோகே பவேத் அபி. நான் இறந்து போனா என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சங்கடமாகும் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். ஆனா அடுத்த வாழெல்லாம் என்ன சொல்லுவா, இந்த பிரமத்வரை அப்படிங்கிற பொண்ணுல ரொம்ப ரொம்ப பிரியமாயிட்டாக்கும், இவன் உயிரை கூட போக்கினான் அப்படின்னு அவளுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு சந்தோஷமே வரும். இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கானே அவகிட்ட, அதனால இல்லவா அவன் உயிரை போக்கின்றான். அதனாலயாக்கும் இங்க நான் இறந்து போனா சகலரும் குஷியா இருப்பா உறுதி அப்படின்னு சொன்னது. பரலோகத்துல இறந்து போயிட்டு அந்த ஜீவன் பரலோகத்துக்கு போயிருக்கே என்னோட பிரியதமையோடு, அந்த ஜீவனுக்கு இதனால என்னவாக்கும் ஒரு பிரயோஜனம். இப்ப நான் என்னோட சரீரத்திலேருந்து இந்த உயிரை போக்கிண்டானாக்கா, இந்த உயிர் போனதுனால ஆல்ரெடி இறந்து பரலோகத்துல போயிருக்கிற என்னோடு பிரியமாயிருக்கிற பிரமத்வரையோடு ஜீவனுக்கு அதனால என்ன வாக்கும் ஒரு பிரயோஜனம்.